2025 ஆண்டு மே மாதம் 6ஆம் திகதி இடம்பெற இருக்கின்ற உள்ளூர் அதிகார சபை தேர்தலுக்காக வேண்டி 3ஆம் மாதம் 17ஆம் திகதியிலிருந்து 3ஆம் மாதம் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதன் அடிப்படையில் மொத்தமாக 139 கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருப்பினும் மொத்தமாக 118 வேட்புமனுக்கள் மாத்திரமே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதில் 17 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 101 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இதில் கோரளைப்பற்று வடக்கு பிரதேச சபையில் சர்வஜன அதிகாரம் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர்பற்று பிரதேச சபையில் விநாயகமூர்த்தி விசேராசா தலைமையிலான சுயேட்சை குழு நிராகரிக்கப்பட்டுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் அப்துல் வஹாப் முகமது உசைர் என்பவருடைய பெயர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏறாவூர் நகர சபையில் மொத்தமாக 11 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இதில் 10 அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன. ஏறாவூர் நகர சபையில் 11 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மண்முனை தென்னெருவில் பெற்ற பிரதேச சபையில் மொத்தமாக 7 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் மொத்தமாக 9 வேட்புமனுக்களை கையளித்திருந்தன. இதில் 9 வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. போரதிப்பற்ற பிரதேச சபையில் 5 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 5 அரசியல் கட்சிகள் மாத்திரம் வேட்புமனுக்கள் சேர்ந்தன. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் சிவனேசராஜா ஒளிர் வளசுதன் மற்றும் அரச ரத்தினம் சப்த சவகீத் ஆகியோருடைய வேட்பாண்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாநகர சபைக்காக வேண்டி 9 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் மொத்தமாக 10 வேட்புமனுக்களை கையளித்திருந்தன. இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி, பொதுஜன ஐக்கிய முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியின் கருணாநிதி டல்சிகா என்பவருடைய வேட்பாண்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மண்முனை பெற்று பிரதேச சபைக்கான வேட்புமனையில் 11 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 7 சுயேட்சை குழுக்களும் மொத்தமாக 18 வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன. இதில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், சோமசுந்தரம் மகேந்திரலிங்கம் தலைமையிலான சுயேட்சை குழு, கிருஷ்ணபிள்ளை ஜிஜானான் தலைமையிலான சுயேட்சை குழு, செல்லத்துறை தங்கவேல் தலைமையிலான சுயேட்சை குழு, ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஆகிய 5 கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லதம்பி சுரேந்திரன் தலைமையிலான சுயேட்சை குழுவில் திலகநிதி சுரேந்திரன், குணசுந்தரம் திவாகர் மற்றும் வடிவேல் பவளக்குடி ஆகிய 3 பேருடைய வேட்பாண்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. கோரளைப்பற்று பிரதேச சபைக்கான தேர்தலில் 8 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் 3 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்கள் செய்திருந்தன. இதில் விமலசேன லவகுமார் தலைமையிலான சுயேட்சை குழு மற்றும் குணரத்தினம் பிலேந்திரன் தலைமையிலான சுயேட்சை குழு ஆகிய சுயேட்சை குழுக்கள் 2 நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தியின் செல்லத்தம்பி விமல்ராஜ் என்ற வேட்பாளருடைய வேட்பாண்மை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபையில் மொத்தமாக 8 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபையில் மொத்தமாக 10 அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தன. இதில் சகல வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. காத்தாங்குடி நகர சபையில் மொத்தமாக 7 அரசியல் கட்சிகளும் 3 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருந்தன. இதில் சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மண்முனை மேற்கு பிரதேச சபைக்கான தேர்தலில் மொத்தமாக 7 அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தன. 7 அரசியல் கட்சிகளினுடைய வேட்புமனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையில் மொத்தமாக 5 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் ஒரு சுயேட்சை குழு மொத்தமாக 6 வேட்புமனுக்கள் கிடைக்கப்பெற்றன. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 4,55,520 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். 444 வாக்களிப்பு நிலையங்களில் இந்த வாக்கெடுப்பு இடம்பெறும். 144 வட்டாரங்களிலிருந்து 146 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். 12 உள்ளூராட்சி மன்றங்களிலிருந்து மொத்தமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 274 பேர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 3ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டபடி உள்ளூராட்சி அதிகார சபைகளின் தேர்தலானது மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் அவர்கள் அறிய தந்துள்ளார்கள். இந்த உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை,
காத்தான்குடி மற்றும் ஏறாவூர் நகர சபைகள் மற்றும் 9 பிரதேச சபைகளுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. அவற்றில் அரசியல் கட்சிகளிலிருந்து 19 கட்சிகளும் சுயேட்சை குழுவிலிருந்து 25 பேரும் ஆக 139 பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வாக்காளர்களுடைய வேட்பாளர்களுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 20ஆம் தேதி ஆகிய இன்று 12 மணி வரைக்கும் இந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 144 வட்டாரத்தில் 146 உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக 274 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இந்த தேர்தலான நடைபெற உள்ளது. இவற்றிலே இன்றைய தினம் வரைக்கும் 118 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அவற்றிலே 17 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 101 வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன.